ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் இனியாவை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? ஏமா மாப்பிள்ளை மொக்கச்சாமி வந்திருக்காக, மாயாண்டி வந்திருக்காக, மற்றும் அவர்கள் குடும்பத்தில் அனைவரும் வந்திருக்காக. வாமா மின்னலு அப்படிங்க சருன்னு வந்துட்டு பார்த்துக்க, நான் என்ன பம்பரம்மா அப்படிங்கிறேன். ஏன் அப்புறம் கடைசியில் வந்து நின்றுட்டு போனதுக்கப்புறமா பார்த்ததோடு இருக்கட்டும்டா, கொஞ்சம் பக்குவமாக பேசுங்கடா, நான் 2 வாரத்தில் கல்யாணங்கிறாங்க. என்னடா அது, இந்த ஆள் சிரிப்பு ஒன்றும் சரியில்லையேன்னு பாக்கியா ஒரு பக்கம் முறைச்சாலும் இது எப்படி நடக்கும், இதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டாங்க. இவ்வளோ ஸ்பீட்லாம் வேணாம்ப்பா, என் பொண்ணுக்கு பிடிச்சிருந்தா தான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்க. உடனே நம்ம இனியாவோட ஃபேஸில் ரியாக்ஷன் என்னானே புரியலைங்க. உடனே எங்கே இவங்க மாற்றி பேசிடுவாங்களோன்னு சொல்லிட்டு பாட்டி ஒரு பக்கம் நான் செத்துருவேன், நீ சாக்க வேணாண்டா, உன்னை நான் சாவடிக்கிறேன், இரு வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து பெட்ரோல் ஊற்றி எரிக்கணும் போல இருக்கு இவங்கள. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நோ வைலன்ஸ்னு வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் கத்திட்டு பாட்டியும் கோபியும் ஒரு பக்கம் கிளம்பி போயிட்டாங்கங்க. நம்ம இனியாவுக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல. இன்னொரு பக்கம் இதையே நினச்சி புலம்பிட்டு இருக்காங்க. யாரு? நம்ம பாக்கியாங்க. செல்வி கிட்ட போய் விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. செல்வி ஒரு பக்கம் வீட்டில் இனியாவுக்கு பிடிச்சிருந்தா நல்ல இடமா இருந்தால் கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்கன்னு நினைக்கிறாங்க. நம்ம செல்வி ஒரு பக்கம் பொண்ணு கேட்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க போல. எல்லாத்தையும் சேர்த்து கெடுத்து விட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, இவ்வளோ வேகமாக விறுவிறுப்பாக போகிறதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கோபி ஒரு பக்கம் உடம்பு சரியில்லைன்னு ஒரு நாடகத்தை போடுறாரு. இனியாட்ட நம்ம பாக்கியா ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, உங்கள் அப்பாவும் உங்கள் பாட்டியும் எந்த எல்லைக்கு வேணால் போவாங்க, நீ பயப்படாத, நீ மயங்கிடாத, உனக்கு என்ன சரின்னு தோணுதோ அதை மட்டும் செய்யன்னு சொல்கிறாங்க. இதுதானுங்க அம்மாவோட குணம். தான் பெத்த பிள்ளைக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த லைஃப் அமைச்சு கொடுக்கணும். அதை விட்டுட்டு சும்மா ஏனோ தானோன்னு ஒரு லைஃப் அமைச்சு கொடுத்தோன்னு அமைச்சு கொடுக்கக்கூடாதுப்பா. இது ரொம்ப தப்புப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.